ஓம் சாந்தி 5/1/2025 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 17/10/2003. வருடம் முழுவதும் திருப்திமணியாகி எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இன்று உள்ளத்திற்கு ஓய்வளிக்கும் பாப்தாதா தம்முடைய நாலாபுறமும் உள்ள முன்னால் உள்ள குழந்தைகளையும் கூட மற்றும் தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருப்பவர்களையும் ஒவ்வொரு ராஜ செல்லங்களையும் மிக அன்பான குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் ராஜா, எனவே ராஜா செல்லம். இந்த பரமாத்மா அன்பு மற்றும் செல்லம் உலகத்தில் மிக குறைவான ஆத்மாக்களுக்கே கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பு பரமாத்மா செல்லத்திற்கு அதிகாரிகள். உலக ஆத்மாக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். பரமாத்ம வளர்ப்பில் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவ்வாறு உங்கள் பாக்கியத்தை அனுபவம் செய்து கொண்டு இருக்கிறீர்களா? பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் இரட்டை ராஜ்ய அதிகாரிகளாக பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போதைய சுயராஜ்ய அதிகாரி ராஜாவாகவும் இருக்கிறீர்கள். மேலும் வருங்காலத்திலோ ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமையாக இருக்கும். ஆக இரட்டை ராஜாக்கள் நீங்கள். அனைவரும் ராஜாக்கள் தானே, பிரஜைகள் இல்லைதானே? ராஜயோகிகளா அல்லது சிலர் பிரஜை யோகியாகவும் இருக்கிறீர்களா? பிரஜை யோகி யாராவது இருக்கிறீர்களா? பின்னால் இருப்பவர்கள் ராஜயோகிகளா? உறுதியாக தானே யோசித்து ஆம் என்று சொல்ல வேண்டும். ராஜ அதிகாரிகள் என்றால் அனைத்து சூக்ஷ்ம மற்றும் ஸ்தூல கர்ம இந்திரியங்களின் அதிகாரி. சுயராஜ்யம் உள்ளதல்லவா? ஆக எப்போதாவது ராஜா ஆகிறீர்களா அல்லது எப்பொழுதும் ராஜாவாக இருக்கிறீர்களா? முக்கியமாக தனது மனம் புத்தி சன்ஸ்காரத்திற்கும் கூட அதிகாரியாக இருக்கிறீர்களா? எப்பொழுதும் அதிகாரியா அல்லது எப்போதாவது தானா? சுயராஜ்யம் என்றால் எப்பொழுதும் சுயராஜ்யமாக இருக்குமா அல்லது ஒரு நாள் இருக்கிறது அடுத்த நாள் இல்லை என்று அவ்வாறா? ராஜ்யம் என்றால் எப்பொழுதும் இருக்கும் தானே? எப்பொழுதும் என்பதில் ஆமீன சொல்வது இல்லையா? சில நேரம் மனம் உங்களை நடத்துகிறதா அல்லது நீங்கள் மனதை நடத்துகிறீர்களா? எப்போதாவது மனம் எஜமானன் ஆகிறதா? ஆகிறது தானே. ஆக எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியிலிருந்து நீங்கள் உலக ராஜ்ய அதிகாரியா? எப்பொழுதும் சோதித்து பாருங்கள் எவ்வளவு நேரம் மற்றும் எப்பொழுதும் சோதித்து பாருங்கள் எவ்வளவு நேரம் மற்றும் எவ்வளவு சக்தியுடன் தன்னுடைய கர்ம இந்திரியங்கள் மனம் புத்தி சுபாவத்தின் மீது அதிகாரி ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு வருங்காலத்தில் ராஜ்ய அதிகாரம் கிடைக்கும். இப்பொழுது பரமாத்ம பாலனை, பரமாத்ம படிப்பு, பரமாத்ம ஸ்ரீமத்தின் ஆதாரத்தில் இந்த ஒரு சங்கமயுக பிறவியில் எப்பொழுதும் அதிகாரியாக இல்லை என்றால் 21 ஜென்மங்களுக்கு எப்படி ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள்? கணக்கு உள்ளது அல்லவா? இந்த சமயத்தின் சுயராஜ்யம், சுயத்தின் ராஜா ஆவதன் மூலம்தான் 21 பிறவிகளுக்கு உத்திரவாதம் உள்ளது. நான் யார் மற்றும் என்னவாக ஆவேன்? தனது வருங்காலத்தை நிகழ்காலத்தின் அதிகாரத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள். விசேஷ ஆத்மாக்களாகிய உங்கள் அனாதியான ஆதி தனித்தன்மை மற்றும் ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது. அனாதி ரூபத்தில் பாருங்கள். எப்போது ஆத்மாக்கள் நீங்கள் பரம்தாமத்தில் இருக்கின்றீர்களோ அப்பொழுது ஜொலிக்கின்ற ஆத்மாக்கள்
ஆத்மாக்களாக காணப்படுகிறீர்கள். அந்த ஜொலிப்பின் கம்பீரத்தன்மை, தனித்தன்மை எவ்வளவு பெரியது தென்படுகிறதா? மேலும் பாபாவோடு கூடவே ஆத்ம ரூபத்திலும் இருக்கிறீர்கள், அருகில் இருக்கிறீர்கள். எப்படி ஆகாயத்தில் சில நட்சத்திரங்கள் அதிகம் ஜொலிப்பவையாக உள்ளன அல்லவா? அதுபோல ஆத்மாக்கள் நீங்களும் கூட பாபாவுடன் மற்றும் விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்களாக இருக்கிறீர்கள். பரம்தாமத்தில் கூட நீங்கள் பாபாவிற்கு அருகில் இருக்கிறீர்கள். மற்றும் பிறகு சத்யுக ஆரம்பத்திலும் கூட தேவ ஆத்மாக்களாகிய உங்களது தனித்தன்மை, ராயல்டி எவ்வளவு உயர்ந்தது! முழு கல்பத்திலும் சுற்றி வாருங்கள். மகாத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், தர்ம ஆத்மாக்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள், நடிகர்கள் இருந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரி பர்சனாலிட்டி யாருக்காவது இருந்துள்ளதா? தேவ ஆத்மாக்களாகிய நீங்கள் சத்யுகத்தில் இருந்ததை போல தங்களது தேவ பர்சனாலிட்டி முன்னால் வருகிறது இல்லையா? வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அல்லது நாம் அவ்வாறு ஆவோம் இல்லை என்று தெரியவில்லையே என்று நினைக்கிறீர்களா? உறுதியாக தானே தங்களின் தேவஸ்வரூபத்தை முன்னால் கொண்டு வாருங்கள். பாருங்கள், தனித்தன்மை முன்னால் வந்து விட்டதா? எவ்வளவு பர்சனாலிட்டி! இயற்கையும் கூட தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளதல்லவா? பறவைகள், மரங்கள், பழங்கள், பூக்கள் அனைத்தும் தனித்துவம் வாய்ந்ததாக உள்ளது மற்றும் ராயலாக உள்ளது. நல்லது. பிறகு கீழே வாருங்கள். அப்போது தங்களின் பூஜைக்குரிய ரூபத்தை பார்க்கிறீர்களா? உங்களுக்கு பூஜை நடைபெறுகிறது. இரட்டை வெளிநாட்டினர் பூஜைக்குரியவராக ஆவார்களா? இந்தியர்கள் ஆவார்களா? நீங்கள் தேவி தேவதை ஆகி இருக்கிறீர்களா? துதிக்கை உள்ளவராக அல்ல, வால் உள்ளவராக அல்ல. தேவிகளும் கூட அந்த கருப்பு ரூபம் இல்லை. ஆனால் தேவதைகளின் ஆலயங்களில் பாருங்கள், உங்கள் பூஜைக்குரிய சொரூபத்திற்கு எவ்வளவு கம்பீரத்தன்மை உள்ளது, எவ்வளவு பர்சனாலிட்டி உள்ளது. மூர்த்தி இருக்கும் 4 அடி 5 அடி மற்றும் ஆலயம் எவ்வளவு பெரியதாக உள்ளது. இந்த கம்பீரத்தன்மை மற்றும் பர்சனாலிட்டி உள்ளது. தற்போதைய பிரதம மந்திரியாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் அவர்களின் உருவங்களை தயார் செய்து வெயிலில் நிறுத்தி விடுகிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. மேலும் உங்கள் பூஜைக்குரிய சொரூபத்தின் தனித்தன்மை எவ்வளவு பெரியது, உயர்தரமானது. குமாரிகள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கம்பீரத்தன்மை உள்ளது தானே? பிறகு கடைசியில் சத்யுகத்திலும் கூட அனைவரின் கம்பீரத்தன்மை எவ்வளவு உயர்ந்தது. நேரடியாக பகவான் உங்களது பிராமண வாழ்க்கையில் பர்சனாலிட்டி மற்றும் ராயல்டியை நிரப்பியுள்ளார். பிராமண வாழ்க்கையின் ஓவியர் யார்? சுயம் தந்தை. பிராமண வாழ்க்கையின் தனித்தன்மை, கம்பீரத்தன்மை எது? தூய்மை. தூய்மையின் கம்பீரத்தன்மை உள்ளது அல்லவா? இங்கே அமர்ந்துள்ள பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் தூய்மையின் கம்பீரத்தன்மை உள்ளது. ஆம், தலையை அசையுங்கள். பின்னால் இருப்பவர்கள் கை உயர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பின்னால் இல்லை, முன்னால் இருக்கிறீர்கள். பாருங்கள், பார்வை பின்னால் போகிறது. முன்பாக இது போல பார்க்க வேண்டி இருக்கிறது. பின்னால் தானாகவே போகிறது. ஆக சோதித்து பாருங்கள், தூய்மையின் தனித்தன்மை எப்பொழுதும் உள்ளதா? மனம், சொல், செயல், உள்ளுணர்வு, பார்வை மற்றும் செயல் அனைத்திலும் தூய்மை உள்ளதா? எண்ணத்தில் தூய்மை என்றால் எப்பொழுதும் அனைவருக்காகவும் நல்ல பாவனை, நல்ல விருப்பங்கள். அந்த ஆத்மா எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஆனால் தூய்மையின்
ராயல்டியின் எண்ணம் அனைவருக்காகவும், சுப பாவனை, சுப விருப்பம், நன்மையின் பாவனை, இரக்க பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை, மேலும் பார்வையில் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காகவும் ஆத்மீக சொரூபம் காணப்பட வேண்டும் அல்லது ஃபரிஷ்தா ரூபம் காணப்பட வேண்டும். அவர் ஃபரிஷ்தா ஆகவில்லை என்றாலும் எனது பார்வையில் ஃபரிஷ்தா ரூபம் மற்றும் ஆத்மீக ரூபம் மட்டும்தான் இருக்க வேண்டும். மேலும் செயல், அதாவது சம்பந்தம், தொடர்பு, கர்மத்தில் வருவது, அதில் எப்போதும் அனைவருக்காகவும் அன்பு கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் அன்பு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் கடமை அன்பை கொடுத்து அன்பானவராக ஆக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். ஸ்லோகன் உள்ளதல்லவா, துக்கம் கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுக்காதீர்கள். கொடுப்பவர்கள் உங்களுக்கு எப்போதாவது கொடுத்தாலும் நீங்கள் அவரை சுகத்தின் நினைவுடன் பாருங்கள். கீழே விழுந்து விட்டவர்களை மேலும் வீழ்த்துவது இல்லை. வீழ்ந்து விட்டவர்கள் எப்போதும் உயர்த்தப்பட வேண்டும். அவர் வேறு வசமாகி துக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார், விழுந்து விட்டார் அல்லவா? எனவே அவரை வீழ்த்தக்கூடாது. பாவம் அவர், இன்னும் அவருக்கு ஓர் உதை கொடுங்கள் என்று அப்படி இருக்கக்கூடாது. அவரை அன்போடு உயர்த்துங்கள். அதிலும் தர்ம காரியம் முதலில் வீட்டிலிருந்துதான் துவங்க வேண்டும். முதலில் தானம் என்பது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் அல்லவா? தன் துணையில் இருப்பவர்கள் அனைவரையும், சேவையில் துணை இருப்பவர்கள் அனைவரையும், பிராமண பரிவாரத்தில் துணையாக இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துங்கள். அவர்கள் தங்கள் தீய செயலை, அவகுணத்தை காட்டினாலும் கூட நீங்கள் அவர்களின் விசேஷ குணங்களை பாருங்கள். வரிசைப்படியாக இருக்கத்தானே செய்கிறார்கள். பாருங்கள், மாலை உங்கள் நினைவு சின்னம். அனைவரும் முதல் நம்பர் இல்லைதானே, 108 நம்பர் உள்ளது. ஆக வரிசைப்படியாக உள்ளனர், மேலும் இருப்பார்கள். ஆனால் எனது கடமை என்ன? நல்லது, நான் 8 நம்பரில் இல்லை, 108 ஒருவேளை வந்து விடுவேன். ஆக 108 கடைசியாகவும் இருக்கலாம். எனக்கும் கூட ஏதோ ஒரு சுபாவம் இருக்கும் என்று இல்லை. மற்றவர்களுக்கு சுகம் கொடுத்து அன்பு கொடுத்து உங்கள் சுபாவம் கூட அன்பானதாக சுகமானதாக ஆகிவிடும். இது சேவை. மற்றும் சேவை என்பது முதலில் வீட்டிலிருந்து துவங்கக்கூடியது. இன்று பாப் தாதாவிற்கு ஒரு விஷயத்தில் சிரிப்பு வந்து கொண்டிருந்தது. அது என்னவென்று சொல்லவா? பாருங்கள், நீங்களும் சிரிப்பீர்கள். பாப் தாதா குழந்தைகளின் விளையாட்டை பார்க்கின்றார். பாப் தாதா ஒரு வினாடியில் எப்போதாவது ஏதேனும் ஒரு கிளை நிலையத்தின் தொலைக்காட்சியை திறந்து விடுகிறார். சில நேரம் ஒரு கிளை நிலையத்தினுடையது, சில நேரம் வெளிநாட்டினுடையது, சில நேரம் பாரதத்தினுடைய கிளை நிலையத்தின் சுவிட்சை ஆன் செய்து விடுகிறார். என்ன செய்கிறார்கள் என்பது தெரிந்து விடுகிறது. ஏனென்றால் பாபாவிற்கு குழந்தைகளிடம் அன்பு உள்ளதுதானே. குழந்தைகள் கூறுகிறார்கள், தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும். உறுதிதானே, சமமாக ஆகத்தான் வேண்டும். யோசித்து கை உயர்த்துங்கள். யார் புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ, சாக வேண்டி இருக்கலாம், தலைவணங்க வேண்டி இருக்கலாம், சகித்து கொள்ள வேண்டி இருக்கலாம், கேட்க வேண்டி இருக்கலாம், ஆனால் சமமாக ஆகியே காட்டுவோம். அவர்கள் கை உயர்த்துங்கள். குமாரிகள் யோசித்து கை உயர்த்த வேண்டும். இவர்களை படம் பிடியுங்கள். குமாரிகள் அதிகமாக உள்ளனர். சாக வேண்டி இருக்கும், தலைவணங்க வேண்டி இருக்கும். பாண்டவர்கள் கை உயர்த்துங்கள். கேட்டீர்களா? சமமாக ஆக வேண்டும். சமமாக ஆகவில்லை என்றால் போதை
பூஜை வராது. பரம்தாமத்திலும் கூட அருகில் இருக்க மாட்டீர்கள். பூஜைக்குரிய நிலையிலும் வித்தியாசம் வந்துவிடும். பிரம்மா பாபாவிடம் உங்களுக்கு அன்பு உள்ளது அல்லவா? இரட்டை வெளிநாட்டினருக்கு அனைவரை விடவும் அதிக அன்பு உள்ளது. யாருக்கு பிரம்மா பாபாவிடம் உயிருக்கு உயிரான அன்பு உள்ளதோ, மனதின் அன்பு உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது, உறுதியான அன்பு உள்ளது. அன்பு யாரிடம் உள்ளது என்று கேட்டால் அன்பின் அடையாளம் எது அவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அது அன்பு வைப்பவருக்கும் பிடிக்கும். இருவரின் சுபாவம், எண்ணம், சன்ஸ்காரம் எப்போது சமமாக உள்ளதோ அப்பொழுது அவர் அன்பிற்கு உரியவர் ஆகிறார். ஆக பிரம்மா பாபாவிடம் அன்பு உள்ளது என்றால் 21 பிறவிகளும் முதல் பிறவி துவங்கி 2வது 3வது பிறவியில் வந்தால் நன்றாக இல்லை. ஆனால் முதல் பிறவி துவங்கி கடைசி வரை கூடவே இருப்பார்கள். பல்வேறு ரூபத்தில் கூடவே இருப்பார்கள். ஆக கூடவே யார் இருக்க முடியும்? சமமாக இருப்பவர்கள். அவர் நம்பர் 1 ஆத்மா. ஆக கூடவே எப்படி இருப்பீர்கள்? நம்பர் 1 ஆனால் கூடவே இருப்பீர்கள். அனைத்திலும் முதல் நம்பர். மனதில், சொல்லில், கர்மத்தில், உள்ளுணர்வில், பார்வையில், செயலில், அனைத்திலும். ஆக முதல் நம்பரா, வரிசைப்படியா? ஆக அன்பு இருக்கும் என்றால் அன்புக்காக எதையும் பலியிடுவது கடினமாக இருக்காது. கடைசி பிறவி கலியுக கடைசியில் கூட தேக உணர்வுடன் அன்பு வைப்பவர்கள் உயிரையே பலி கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் பிரம்மா பாபாவின் அன்பில் தங்களின் சுபாவ மாற்றம் செய்வது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயமா என்ன? இல்லைதானே. ஆக இன்று முதல் அனைவரின் சுபாவங்களும் மாறிவிட்டன. முடிவு வரும் பொழுது உங்கள் துணையில் உங்களுடன் இருப்பவர்கள் எழுதுவார்கள். பக்கா தாதிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கூறுகிறார்கள் சுபாவங்கள் மாறிவிட்டன. அல்லது நேரம் பிடிக்குமா என்ன? நியூயார்க் மோகினி சகோதரி சொல்லட்டும், மாறிவிடுவார்கள் தானே. அமெரிக்கர்கள் மாறிவிடுவார்கள். சிரிப்பின் விஷயம் இருந்துவிட்டது. சிரிப்பிற்கான விஷயம் இதுதான். அனைவரும் கூறுகிறார்கள் அதிகமான முயற்சி செய்கிறோம். மேலும் பாப்தாதாவிற்கு இதை பார்க்கும்போது இரக்கம் வருகிறது. அதிகமாக முயற்சி செய்கிறார்கள். சில நேரம் அதிகமாக கடின உழைப்பும் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? என்ன செய்வது? எனது சுபாவம் அவ்வாறு உள்ளது. சம்ஸ்காரத்தின் மீது பழி போட்டு தன்னை விடுவித்துக் கொள்கிறார்கள். ஆனால் பாபா என்று பார்த்தார், நீங்களோ எனது சம்ஸ்காரம் என சொல்கிறீர்கள். அப்படியானால் இது என்ன? உங்கள் சம்ஸ்காரமா? நீங்கள் ஆத்மா. ஆத்மாதானே, ஷரீரம் இல்லைதானே. ஆக ஆத்மாவின் சம்ஸ்காரம் எது? உங்கள் ஒரிஜினல் சுபாவம் எது? எதை இன்று நீங்கள் எனது என சொல்கிறீர்களோ அது எனதா அல்லது ராவணனுடையதா? யாருடையது? உங்களுடையதா இல்லையா? ஆக எனது என்று ஏன் சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்வது அப்படிதானே. அதாவது என்னுடைய சுபாவம் இப்படி இருக்கிறது. ஆக இன்று முதல் இவ்வாறு சொல்லக்கூடாது. எனது சுபாவம் இல்லை. சில நேரம் இங்கே அங்கே இருந்து குப்பை பறந்து வருகிறது அல்லவா? ஆக இந்த ராவணனுடைய பொருள் வந்து விட்டது என்றால் அதை எனது என்று எப்படி சொல்கிறீர்கள்? என்னுடையதா என்ன? இல்லைதானே. எனவே இப்போது ஒருபோதும் அவ்வாறு சொல்லக்கூடாது. எப்போது எனது என்ற சொல்லை சொல்கிறீர்களோ அப்போது நினைவு செய்யுங்கள், எனது சுபாவம் என்ன? ஷரீர உணர்வு. எனது சுபாவம் ஆத்ம உணர்விடம் இந்த சுபாவம் இல்லை. அதனால் இப்பொழுது இந்த பாஷையை மாற்ற வேண்டும். எனது சுபாவம் என சொல்லி கவனக்குறைவாக ஆகிவிடுகிறீர்கள். அந்த உணர்வு இல்லை.
இல்லை, ஆனால் சம்ஸ்காரம் உள்ளது என சொல்வார்கள். நல்லது. இரண்டாவது என்ன சொல்கிறீர்கள்? எனது சுபாவம். இப்போது சுபாவம் என்ற சொல் எவ்வளவு நன்றாக உள்ளது. ஸ்வ என்பது எப்போதும் நன்றாக உள்ளது. எனது சுபாவம், சுயத்தின் உணர்வு நன்றாக உள்ளது, கெட்டதாக ஆவது இல்லை. எனது சுபாவம், எனது சம்ஸ்காரம் என்ற சொற்களை பயன்படுத்துகிறீர்கள் தானே. இப்போது இந்த பாஷையை மாற்றுங்கள். எப்போதெல்லாம் எனது என்ற சொல் வருகிறதோ அப்போது நினைவு செய்யுங்கள், எனது உண்மையான சம்ஸ்காரம் எது. இதை யார் பேசுகிறார்? ஆத்மா சொல்கிறது, இது எனது சம்ஸ்காரம். ஆக எப்போது இதை யோசிக்கிறீர்களோ அப்போது தன்மீதே சிரிப்பு வரும். சிரிப்பு வரும் தானே. சிரிப்பு வந்தால் நீங்கள் உருவாக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இதுதான் பாஷையை மாற்றுவது என சொல்வது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுயமரியாதையிலும் மதிப்பளிப்பது. எப்பொழுதும் சுயமரியாதையில் இருங்கள். மற்றவர்களையும் சுயமரியாதையோடு பாருங்கள். ஸ்வமானத்தில் பார்ப்பீர்கள் என்றால் என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அவை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எப்போதாவது ஏதேனும் பிரச்சனை வந்தால் அது பிடிக்கிறதா? பிடிக்காதுதானே. அதனால் ஒருவர் பிறரை சுவமானத்தில் சுயமரியாதையோடு பாருங்கள். இவர் விசேஷமான ஆத்மா. இவர் தந்தையின் வளர்ப்பில் வளரும் பிராமண ஆத்மா. இவர் கோடியில் சிலர், அந்த சிலரிலும் ஒருவராகிய ஆத்மா. ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். தன் கண்களில் பிந்தியை நிறைத்து கொள்ளுங்கள். ஒரு பிந்தியினாலோ பார்க்கிறீர்கள், இன்னொரு பிந்தியையும் நிறைத்து விட்டீர்கள் என்றால் ஒன்றும் ஆகாது. கடின உழைப்பு தேவைப்படாது. எப்படி ஆத்மா ஆத்மாவை பார்த்து கொண்டு இருக்கிறது, ஆத்மா ஆத்மாவோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஆத்மீக உணர்வு, ஆத்மீக பார்வையை உருவாக்குங்கள். என்ன செய்ய வேண்டும் என புரிந்ததா? இப்போது எனது சுபாவம் என்று சொல்லக்கூடாது, ஸ்வபாவம் என சொல்வீர்கள் என்றால் சுயத்தின் உணர்வில் இருக்க வேண்டும். சரியா? பாப் தாதா இதைதான் விரும்புகிறார். இந்த வருடம் முழுவதும் பருவம் 6 மாதம் நடந்தாலும் சரி, ஆனால் முழு வருடத்திலும் அனைவரையும் எப்போது சந்தித்தாலும், யாரோடு சந்தித்தாலும், தங்களுக்குள் சந்தித்தாலும், மற்ற ஆத்மாக்களோடு சந்தித்தாலும், யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு திருப்தியின் சகயோகத்தை கொடுங்கள். நீங்களும் திருப்தியாக இருங்கள், மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். இந்த பருவத்திற்கான சுயமரியாதை திருப்தியின் மணி, எப்பொழுதும் திருப்தியின் மணி. சகோதரனும் மணி. மனா என்று இல்லை, இதில் ஆண்பால் பெண்பால் என்று இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் திருப்தியின் மணி. மேலும் தான் திருப்தியாக இருந்தால்தான் மற்றவர்களை திருப்திப்படுத்துவார்கள். திருப்தியாக இருக்க வேண்டும், திருப்திப்படுத்த வேண்டும். சரிதானே? பிடித்திருக்கிறதா? மிக நன்று, வாழ்த்துக்கள். நல்லது. எது நடந்தாலும் தனது ஸ்வமானத்தின் இருக்கை மீது ஒருமுக தன்மையுடன் இருங்கள். அலைய வேண்டாம். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு இருக்கை என்று இருக்க வேண்டாம். தனது ஸ்வமானத்தின் இருக்கை மீது ஒரே சீரான நிலையில் இருங்கள். மேலும் ஒரே சீரான இருக்கை மீது நிலைத்திருந்து ஏதேனும் பிரச்சனை வந்தால் ஒரு கார்ட்டூன் காட்சியை போல பாருங்கள். கேளிக்கை பார்ப்பது நன்றாக உள்ளதுதானே. ஆக இது பிரச்சனை இல்லை. கேளிக்கைக்கான காட்சி ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஏதேனும் சிங்கம் வருகிறது, ஆடு வருகிறது, தேல் வருகிறது, பல்லி வருகிறது. அழுக்கான கேளிக்கை காட்சி. தனது இருக்கையில் இருந்து அப்செட் ஆகாதீர்கள். போதையோடு இருங்கள். நல்லது. நாலாபுறமும் உள்ள ராஜா குழந்தைகள், செல்லமான குழந்தைகள் அனைத்து அன்பான உதவியாளராக
இருக்கும் சமமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தனது உன்னதமான சுபாவம் மற்றும் சம்ஸ்காரத்தை சொரூபத்தில் வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் திருப்தியின் மணியாகி திருப்தியின் ஒளிக்கதிர்களை பரப்பக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். வரதானம் சுப சிந்தனை மற்றும் நற்சிந்தனையாளர் நிலையின் அனுபவத்தின் மூலம் பிரம்மா பாபாவிற்கு சமமான மாஸ்டர் வள்ளல் ஆகுக. விளக்கம்: பிரம்மா பாபாவிற்கு சமமாக மாஸ்டர் வள்ளல் ஆவதற்கு பொறாமை, வெறுப்பு மற்றும் விமர்சனம் செய்தல் இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு இருந்த அனைவருக்காகவும் சுப சிந்தனை ஆகுங்கள் மற்றும் சுப சிந்தனையின் நிலையை அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் யாரிடம் பொறாமையின் நெருப்பு உள்ளதோ அவர்கள் தானும் எரிகிறார்கள், மற்றவர்களையும் கவலையுறச் செய்கிறார்கள். வெறுப்புணர்வு உள்ளவர்கள் தாங்களும் கீழே விழுகின்றனர், மற்றவர்களையும் விழ செய்கிறார்கள். மேலும் சிரித்து கேலியாகவும் விமர்சிப்பவர்கள் ஆத்மாவை தைரியமிழக்கச் செய்து துக்கப்பட வைக்கிறார்கள். எனவே இந்த 3 விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு சுப சிந்தனையாளர் நிலையின் அனுபவத்தின் மூலம் வள்ளலின் குழந்தைகள் மாஸ்டர் வள்ளல் ஆகுக. ஸ்லோகன்: மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரங்கள் மீது சம்பூர்ண ராஜ்யம் செய்யக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆகுங்கள். பயிற்சிக்காக தனது சக்திசாலி மனதின் மூலம் சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்யுங்கள். பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மரத்தின் தண்டாக இருக்கிறீர்கள். தண்டிலிருந்துதான் முழு மரத்திற்கும் சக்தி சென்று சேர்கிறது. ஆகவே இப்பொழுது உலகிற்கு சக்தி கொடுப்பவர் 20 கிளை நிலையம், 30 அல்லது 250 கிளை நிலையம் அல்லது மண்டலம். இது புத்தியில் இருக்குமானால் எல்லையற்றதில் சக்தி கொடுக்க இயலாது. எனவே எல்லைக்கு உட்பட்டதிலிருந்து வெளியேறி இப்பொழுது எல்லையற்ற சேவையின் நடிப்பை ஆரம்பியுங்கள். எல்லையற்றதில் செல்வதன் மூலம் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் தாமாகவே விடுபட்டு போகும். எல்லையற்ற சகாஷ் மூலம் மாற்றம் நிகழ்வது என்பது வேகமான சேவையின் முடிவாகும். ஓம் சாந்தி.